இது ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்த எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். எக் ப்ரௌனி செய்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் எக்லெஸ் ப்ரௌனி செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சி இது கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான டென்ஸில் நல்ல டேஸ்ட்டோடு கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெக்கார்டட் வெர்ஷனும் அவைலபிளாக இருக்குது. 399 ருபீஸ் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் வெர்ஷனில் 3 ரெசிபி நான் ஷேர் பண்ணிடுவேன். எக்லெஸ் கிரிங்கிள் டாப் ப்ரௌனி, எக்லெஸ் ஃபஜ்ஜி ப்ரௌனி, எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனி. வாட்ஸ்அப் அப்படி இல்லைன்னா டிஎம் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஆர்டரில் கோதுமை மாவு வச்சு கேட்டிருக்காங்க, அதனால் நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ரேஷியோவில் நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு 120 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினாலும் அதே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டுமே இல்லாத ஒரு கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது இந்த பாக்ஸில் இருக்க கொக்கோ பவுடர் நான் யூஸ் பண்ணலை. பாக்ஸ் வேறு, கொக்கோ பவுடர் வேறு. ஸோ கொக்கோ பவுடர் நார்மலாக நம்ம கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த கொக்கோ பவுடர் ஒரு 15 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 kg மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் உங்களுக்கு அளவு சொல்லிகிட்டு இருக்கேன். இதனுடைய மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் பேக்கிங் பவுடர் வந்து 2 கிராம் சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா வந்து 1 கிராம் சேர்த்துருக்கோம். ஏன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம எக்கு சேர்க்கலை. நம்ம எக் ப்ரௌனி செய்கிறப்ப பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் எக்லெஸ் ப்ரௌனி பண்ணுறப்ப பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு டென்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ பேக்கிங் பவுடர் 2 கிராம் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து 1 கிராம் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். 84 கிராம் அளவு மில்கி மிஸ்ட் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பட்டர் சேர்க்குறப்ப டேஸ்ட்டுமே இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ முடிஞ்சளவு இந்த பட்டர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வைஸாகவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து 84 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கக்கூடிய நாட்டு சக்கரை வந்து நல்லா ஃபைன் பார்ட்டிகளாக தான் இருந்தது. அப்படி இருந்துமே நான் மிக்சியில் போட்டு நல்லா டிர் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மெஷர் பண்ணி வச்சுருந்த 84 கிராம் பட்டர் கூட சாக்லேட்டும் சேர்த்துக்கிறேன். சாக்லேட் வந்து 125 கிராம் இருந்தால் போதும். நான் அப்படியே விட்டுட்டேன் கட் பண்ணாமல். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா 125லேருந்து 130 வரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சொல்லலாம், மில்க் பவுடர். ஸோ அந்த மில்க் பவுடர் சேர்த்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 15 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு சாசே பாக்ஸ் மாதிரி வாங்கினீங்கன்னா அதிலே 15 கிராம் இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்கப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த நாபுக்கு கீழே தான் இந்த ரேக் இருக்கணும். சில பேர் ரேக்கை வந்து மேலே வைக்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. கன்வெக்ஷன் மோடு ஆனில் இருக்குது. 180 டிகிரியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டாப் ராட் ஆன் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு கரெக்டான டைமாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ண போகணும். இதை வந்து டைம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரீ ஹீட் ஆகி கொஞ்சம் நேரம் வெயிட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகும். நான் வந்து கேன் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் சுகராக இருந்தாலும் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கோங்க. பட்டர் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெனிலா எசன்ஸு 6 இன்ச் டின்னில் பட்டர் சீட் போட்டு நல்லா நீட்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. பட்டர் சீட் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தயிர் பாக்கெட் வந்து 125 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 10 ரூபா பாக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது அப்படியே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் தயிர் தான் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அது வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பட்டர் சாக்லேட்டு கூட நான் அரைச்சி வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை இதில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 மூடி யூஸ் பண்ணியிருக்கேன். வெட் இன்க்ரீடியன்ஸை 3 டைமாக பிரிச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக எக் ப்ரௌனியோட எக்லெஸ் ப்ரௌனி வந்து கொஞ்சம் டைட்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் அது உப்பி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தயிர் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். எக்லெஸ் ப்ரௌனிக்கு வந்து பீட்டர் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு ஸ்பேச்சுலா அப்படி இல்லைன்னா விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் பண்ணணும்லாம் கிடையாது. நல்லா ஸ்மூத்தாக தயிர் வந்து எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு ஒரு சைனிங்கான ஒரு லுக்கு கிடைக்கும். நம்ம கம்மியான மெஷர்மெண்ட் கொடுத்து டின் வந்து பெருசாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ 1/2 kg நான் பண்ணுறது வந்து 6 இன்ச் டின் வந்து கரெக்டாக இருக்கும். 7 இன்ச் டின் இருந்தால் கூட உங்களுக்கு தின்னாக கிடைக்கும். ஸோ 6 இன்ச் டின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து நல்லாவே இருக்கும்.
நம்ம எக் ப்ரௌனிக்கு ஸ்கியூவர் அப்படி இல்லைன்னா ஸ்டிக் வச்சு பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக நல்லா ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் டேப் பண்ணிங்கனாலே போகும். இந்த அளவுக்கு இருக்கும். இந்த ஆர்டரில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கிஸ்ஸஸ் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் முந்தின நாளே வாங்கி கொண்டாந்து வச்சுட்டேன். ஒன்று ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், கொஞ்சம் இது வந்து வெளியில் வச்சுருந்தேன். என் பொண்ணுகிட்ட சாக்லேட் கேட்டோன்னா அப்படியே ஃப்ரீசர்லேருந்து கொடுத்தாங்க. நான் அதை கவனிக்காமல் அப்படியே வச்சுட்டேன். நான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா, அப்படியே மெல்ட் ஆகி கூவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது பார்த்தா வந்து மெல்ட்டே ஆகலை. என்னென்னு பார்த்தா ஃப்ரீசர் சாக்லேட்டு. நீங்கள் வந்து ஃப்ரீசரில் இருக்க சாக்லேட்டு மட்டும் எடுத்து வச்சிடாதீங்க. அது இன்னும் கொஞ்சம் ஓவர் பேக் ஆகி அப்படியே உங்களுக்கு செட் ஆயிருமே தவிர கூவியாக அந்த மாதிரிலாம் லிக்யூடெல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மிஸ்டேக் எப்போவுமே பண்ணாதீங்க. ஸோ இந்த மிஸ்டேக் நான் பண்ணதுனால அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் நான் வந்து எக்லெஸ் ப்ரௌனி யார்கிட்டையுமே தெரிஞ்சவங்கள்ட்ட ஆர்டர் வாங்கவே மாட்டேன். எனக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் வர்றப்போ கூட இது அக்செப்ட் பண்ணலாமா வேணாமாலாம் தோணும். அந்தளவுக்கு எனக்கு வந்து எக்லெஸ் ப்ரௌனி வந்து எப்படி பண்ணுறதுனே தெரியாது. நான் நிறைய பண்ணி நிறைய ஃப்ளாப்ஸ் ஆகிருக்கு. இப்போது வந்துட்டு எக்லெஸ் ப்ரௌனி வந்துட்டு 3 வெர்ஷனாக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய எஃபோர்ட் போட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி தான். நான் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்து ரெசிபிலாம் எழுதுறது கிடையாது. மேக்ஸிமம் எழுதவே மாட்டேன் அப்படி. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்து அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வர்ற வரையும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இந்த ஓன் ரெசிப்பியை நான் உங்ககிட்ட எந்த ஒரு சீக்ரெட்டுமே இல்லாமல் ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எக்கு ப்ரௌனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. எக்லெஸ் ப்ரௌனி இந்த அளவுக்குலாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் வராது. நான் எந்த லெவலில் வச்சனோ அதே லெவலில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணிடலாமா, கொடுக்காம விட்டுடலாமா அப்படிலாம் நினச்சிருக்கேன். இதை செஞ்சிட்டிங்கன்னா எக்கு விட்டுட்டு எக்லெஸ்க்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஹீட் வந்து 180 டிகிரி 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா. இப்போ இதை எப்படி பேக் பண்ணேன் அப்படின்னா, 180 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பாட்டம் ராட் ஆன் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து 10 மினிட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். டோட்டல் வந்து 25 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் அவனில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸுக்கு வந்து பேக் பண்ணுங்கள் 180 டிகிரியில். இதே ஓடிஜியாக இருந்தால் இதே மாதிரி மெத்தட்லேயே பண்ணுங்கள். ப்ரௌனி பொறுத்தளவு டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, இன்றைக்கி பண்ண ப்ரௌனி வந்து நாளைக்கு தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் இன்றைக்கி நைட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் காலையில் வந்து நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மினிமம் 3 ஹவர்ஸாவது கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேக்கிங்க்கு கொடுக்கணும். எக்லெஸ் ப்ரௌனி வந்து எப்படி ஃப்ளாப் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஓவர் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது கன்சிஸ்டன்சி வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு நம்ம எடுக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா உதிரி உதிரியாக போயிடும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பைண்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த மாதிரி பைண்ட் ஆகிற ஒரு கன்சிஸ்டன்சி வந்தால் தான் அது கரெக்டாக பேக் ஆகிருக்கு, கரெக்டான கன்சிஸ்டன்சி ரேஷியோ எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்தா எக்லெஸ் ப்ரௌனின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோக்கும் சூப்பராக பைண்ட் ஆகி இப்போ உதிரியாலாம் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்படி இருந்ததுன்னா உங்களோட ப்ரௌனி வந்து சூப்பர் சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட்டால் ஆன்லைன் கிளாஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. குக்கீஸ், எக் ப்ரௌனி, எக்லெஸ் ப்ரௌனி, டீ கேக் இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.